அனைவருக்கும் வணக்கம். உங்களை ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் எந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆக போது, நாம் எந்த கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமைஸான ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ், டிப்ஸ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஃபஸ்ட்டு பிடிசி அனலைஸ் பார்ப்போம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று டொனால்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, நேற்று பிட்காயினை பற்றி ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா என்னடா இன்னுமே மூவ்மெண்ட் ஆகவே இல்லை, நிறைய பேர் பையிங் பண்ணி வச்சுருக்கலாம், ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம், செல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்பீச் கொடுத்துருந்தாரு பிட்காயினுக்கு ஃபேவராக தான். பட் இன்னுமே பிடிசி மேலே ஏறவில்லை. நேற்றுலேருந்து கீழே இறங்கி தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 69,500 சம்திங் போயிட்டு திரும்பி ஒரு டவுன்ஃபால் ஆகிருக்குது. இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், அப்படின்னா இது நிற்குமா நிற்காதா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், மார்க்கெட் என்னதான் நியூஸால் அஃபெக்ட் ஆனாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் தேவைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ கன்சால்டேஷனாக ஆயிருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் கன்சால்டேஷன் தான். இப்போ நான் சொல்ல போகிற சில ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்பயுமே இது ஒர்க் அவுட் ஆகும். என்ன ரூல்ஸ் அப்படின்றத வாங்க பார்ப்போம். மொதல் விஷயம், மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கணும்னா அந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதனால நான் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட்டுக்கு மேலே போகும்னு சொல்லுவாங்க. இதான் எழுதப்படாத ரூல் கூட சொல்லலாம். ஸோ இதில் மறந்துடாதீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அனலைஸ் கூட வந்துடுவோம். அண்ட் தென் போக போக நம்மளோட அனலைஸில் வர ரூல்ஸில் நீங்கள் எழுதி வச்சாலும் ஓகே, இல்லை ரிமெம்பர் பண்ணாலும் ஓகே, மறந்துடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி ஆல்மோஸ்ட் 68,000 கிட்ட தான் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? இப்போ வாங்க 4 ஹவர்ஸில் பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு டவுன்ஃபால் ஆனது. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைட் தான் போக போகுதுங்க. முடிஞ்சால் இப்போ கூட நீங்கள் பை பண்ணி வச்சுக்கலாம். அப்சைடு தான் போக போகுது. எதனால எப்படி சொல்கிறேன்னா, ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆகிடுது. அண்ட் தென் இங்கே சின்ன ஒரு ஒன் ஹவரில் பேட்டர்னில் டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. மேலே போய்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் கிரியேட் ஆனால் பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ இது ஒரு அக்ரெசிவான ஜோனாக இருக்கும் பிடிசிக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பையிங்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா பிடிசி இங்கே பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா வேணாம். ஐ மீன் ரஃப்லி இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது பெட்டராக இருக்காது. ஏன்னா இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி மார்க்கெட் இப்போ செல்லிங் ஆனாலும் சரி, எதுக்கும் இருந்தாலும் சரி, மார்க்கெட் பெரிய அப்சைடு போனாலும் சரி, சரிங்களா, இந்த ரேஞ்சுக்கு அப்சைடு மேலே போனால் ஒரு நல்ல மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதுமாரி டவுன் சைடு வந்துச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் மாதிரி, மோஸ்ட் ப்ராப்ளி 90% செல்லிங் வர சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் கேட்டோன்னா மார்க்கெட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் தான். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அப்சைடு போனால் டவுன் சைடு வந்தாலும் திரும்பி அப்சைடு போனால் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நாளைக்கு ஒரு 71,000 போக சான்சஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிரிப்டோஸ் நம்ம பை பண்ணியாச்சு. இன்கேஸ் சில கிரிப்டோஸ் நான் செல்லிங் சொல்கிறேன், அது பார்த்தீங்கன்னா அதில் குவான்டிட்டி ரொம்ப ஹையராக போடாதீங்க. ஏன்னா இது ஒரு எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. சம்டைம்ஸ் மார்க்கெட் எப்படி வேணால் ரியாக்ட் ஆகலாம். ஸோ அதனால தான். சரி, எத்தீரியம் பார்ப்போம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போ பை பண்ணலாம். காரணம் ஏன்னு கேளுங்களா, நம்ம எதிர்பார்த்தேன். ஒருத்தர் நம்ம கேட்டிருந்தாரு டெலிகிராமில் அண்ட் வாட்ஸ்அப்பில் கூட கேட்டிருந்தாரு, ப்ரோ எத்தீரியமுக்கு டார்கெட் சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட முதல்ல சொல்லியிருந்தேன், ப்ரோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ மோஸ்ட்லி நான் செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதே டைமில் இப்போ பையிங்கும் பண்ண வேணான்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு இந்த லெவல்கிட்ட. மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனால் பையிங் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதேமாரி மார்க்கெட் நம்ம எப்பயுமே ஒரு சொல்லியிருப்போம், மேலே அப்சைடு டவுன் சைடு வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக மேலே போகாது. ஒன்று கன்சாலிடேட் ஆகும், இல்லை ஒரு சின்ன டவுன் பேக் ஆகி மேலே போகும். அதே தான் இங்கே நடக்குது. மேலே டவுன் சைடு இருந்தால் கொஞ்சம் கன்சாலிடேட் மேலே போகுது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எத்தீரியமும் பையிங்கில் தான் இருக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பையிங் சைடு தான் போக சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்குது. பிடிசியும் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் தான் இருக்கிறான். சரி, ஓகே. நம்ம அடுத்த கிரிப்டோஸ் பார்ப்போம். இஎன்எஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணணும்னா மார்க்கெட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதோட நீங்கள் நடுவில் இப்போ வேணாம் ரொம்ப நேரம் நிறைய கிரிப்டோஸ் பார்க்கணுமா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங் டைமுக்கு நீங்கள் இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே டாக் யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா பையிங்க்கு நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னில் க்ரியேட் ஆகிருக்குது மார்க்கெட்டு. ஆல்மோஸ்ட் 80 to 100%. ஃபஸ்ட்டு டார்கெட் நான் ஒரு மெயின்லி டார்கெட் இந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னோட ஹையஸ்ட் டார்கெட். தோராயமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்க்கணும்னா இந்த புல் மார்க்கெட்டில் கூட இது 120% வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கூட போகலாம். பட் நமக்கு இப்போதைக்கு இதுவே போதுமானது தான்.
மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனால் இது வந்து ஒரு பேட்டர்ன்ஸில் க்ரியேட் ஆகிடுது. இப்போ அப்சைட் விலையை மேலே போக சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஹையராக இருக்கிறனால நாம் இந்த கிரிப்டோவை வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். டாக் யூஎஸ்டிடி. இப்போ இங்கே பையிங் பண்ணுறதுக்கு கரெக்டான இது ஸ்ட்ரக்சர் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே ப்ராப்ளமேட்டிக்கு. இங்கே என்னென்னு பாருங்களா, வெயிட் ப்ளீஸ். யா, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிக்குது. மார்க்கெட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பை பண்ணால் அந்த எம் பேட்டர்ன் இந்த பிளேஸ்க்கு மேலே போனால் நம்ம பை பண்ணலாமே தவிர ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஆஃப் ஆஃப் த குவான்டிட்டி கூட பை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பேட்டர்ன் வந்து இந்த எம் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் ரொம்ப ஹையர் ஆகிட்டே இருக்குது. மார்க்கெட் பிடிசி அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டல் க்ரீன் கேண்டல் ஸ்டிக் வந்தனாலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி பையிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம டாக் யூஎஸ்டிடி வந்து நம்ம பையிங்கை பார்ப்போம். பையிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டார்கெட் இருந்தோம். பட் இன்ட்ராடே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட் இந்த லெவல், ஓகேவா. அண்ட் தென் தேர்ட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல். இதெல்லாம் வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா பேட்டர்ன் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நேற்றுல முந்தா நேற்று வந்து நம்ம ஜாஸ்மி ஜூபிட்டர்லாம் நம்ம வந்து சிக்னல் கொடுத்துருந்தோம். அதில் நம்ம அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆச்சு. ஸோ அதுக்காக சொல்கிறோம். சரி, அதுக்கடுத்து வரங்க பார்த்தீங்கன்னா பூம். நம்ம பூம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம சொல்லியாச்சு இந்த மாதிரி பையிங் பண்ணுங்கன்ட்டு. நாமளே கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதனால் வந்து சடனாக மூவிங் ஆகிற டைமில் தான் நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் கேப்சர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம பர்சனலாக கூட சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது 2. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் கிட்ட டபுள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இந்த 3 விஷயத்தால் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கெட் வந்து அப்சைட் போக வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து பையிங்க்கு நம்ம சொன்னதுக்கு காரணம். இங்கே பாருங்கள், பூம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேக்கு பார்க்குற மாதிரி வீக்லியில் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து இப்படி தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுதுனால வந்து இந்த இடத்துல நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மார்க்கெட், நான் பக்கத்து இங்கே வரைகிறேன். மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சு, தென் இப்படி மேலே போயிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகுதுனால வந்து நமக்கு பையிங்க்கு வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஏதோ ஒரு கிரிப்டோ சிக்னல்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுல பர்ஃபெக்டான லெவலில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் ஹிட் ஆக போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஈஸிலி நம்ம சொல்கிறது மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்லாம் எப்பவுமே ஈஸியாக ஹிட் ஆகிடும். அண்ட் தென் போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து அந்தளவுக்கு ஹோல்ட் ஆகணும்ல. இது செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். என்னோட அசம்ஷன்னா இந்த புல்டன் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எந்த ப்ரோக்கு எந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா பூம் கூட ஒரு நல்ல கிரிப்டோ தான். ஆல்மோஸ்ட் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்குறேன். புல்ரனில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 110%. யா, ஸோ இதை நம்ம பை பண்ணலாம். சரிங்க, அடுத்தது கிரிப்டோ பார்ப்போம். ஹெச்எஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆச்சா, ஹெட் அண்டு ஷோல்டர் திரும்பி அப்சைட் இங்கே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் வந்து நம்ம இந்த ஹெச்எஃப்டி வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். இது வந்து பினான்ஸில் இல்லை. ஸோ அதனால் பினான்ஸ் சிக்னல் இருக்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொடுக்க நிறைய இது கிரிப்டோஸ் கொடுத்துருக்க மாட்டேன், டாக்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் ஏன்னா அது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இல்லை, லிஸ்ட் ஆகலை, ஸ்பாட்டில் இருந்ததை தவிர ஃபியூச்சர்ஸில் இல்லை. ஸோ இந்த ஒரு காரணங்களாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். இதோட ஸ்பாட்டில் எத்தனை பேர் ஹிட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு பார்த்துன்னு இருப்பீங்க. நம்ம வீடியோஸ் லேட்டாக கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பார்க்கும்போது சொல்லுங்கள் ஹிட் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுன்னா க்ளோஸ் அப்சைட் போக ஆரம்பிச்சுன்னா நல்ல ஒரு பையிங் சைன் இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம ஹெச்எஃப்டி வந்து பையிங்க்கு சொல்கிறோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆகிருத்தான்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆகலை. பட் ஆனால் பிடிசி அப்சைடில் இருக்கிறதுனால வந்து நம்ம ஹெச்எஃப்டி வந்து இது அசம்ஷன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைகோ இது வந்து நம்ம ஒரு ஹெட்ஜிங் ஆப்ஷனுக்காக சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு பேட்டர்ன் போயிட்டு இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு டவுன்ஃபாலில். இங்கே பார்த்தீங்கன்னா அப்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லிங்க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இவ்வளோ வைக்கலாம், இல்லை அதுக்கு மேலே கூட வைங்க, கீழே வைக்க வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் அப்சைடு இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க செல்லிங் போடணுன்றது ரிஸ்க்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு 30% எதிர்பார்க்கலாம். இது ஒரு ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி தான் எப்போ வேணால் மார்க்கெட் என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூஎன்எஃப்ஐ பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. 1 2 3 4 மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் இப்போ இங்கே பை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல மாட்டேன். காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகணும்.
இல்லையே எங்கள் டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஒரு சின்ன ஒரு புல் பேக் கீழே வந்து அப் சைடு போகும்போது நம்ம இப்போ பை பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி இந்த லெவலுக்கு தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்க வேணாம், அதுக்கு கீழே வைக்க வேணாம், கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா VELO இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட பர்சனல் குரூப்பில் நம்ம கொடுத்தாச்சு, பைபிட் குரூப்பில். ஸோ இது ஒரு நல்ல கிரிப்டோஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்லி நம்ம இனிஷியல் டார்கெட் வந்து ஈஸியாக அட்டென்ட் பண்ணிவிடுவான். எப்பவுமே நமக்கு இனிஷியல் டார்கெட் ஈஸி ஆகிடும். இவ்வளோ தூரம் நம்ம வச்சுருக்கோம் ஃபார்டன். ஸோ இங்கே எவ்வளோ தூரம் கீழே வருதுன்னு பார்ப்போம். பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 30 to 40% கீழே வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா 40%. இவ்வளோ தூரம் நம்ம டார்கெட் வைக்கலாம், ஹையஸ்ட் டார்கெட்ஸு. ஓகேவா? இந்த ஒரு நல்ல கிரிப்டோஸ் ஆகுது. எத்தனை பேர் வந்து இந்த கிரிப்டோ வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு இந்த கிரிப்டோஸ் இருக்குமான்னு கூட டவுட்டாக இருக்கும். சில பேர் நம்மளை கேட்டுக்கிறாங்க, ஏன் ப்ரோ நீங்கள் எப்படிங்க கிரிப்டோ செலக்ஷன் பண்ணீங்க பாருங்கள். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2-3 நாள் ஒரு மாதத்தில் வராது. இது ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அதுக்கு தான் மென்டார் இருக்கணுன்றது. சரிங்களா ப்ரோ? ஓகே. VLO அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1000 ராட்ஸு. இந்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம எதுக்கு பையிங் சொல்லியிருந்தோம், இது வந்து நம்ம லாங் டேர்ம்ன்ற மாதிரி பெர்ஸ்பெக்டிவில் பார்த்துருந்தோம். நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, செல்லிங் ஆக வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. பட் இன்றைக்கி வந்து நம்ம இதில் வந்து பையிங்கில் தான் கொடுத்துருந்தோம். காரணம் ஏன் அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. இங்கே பாருங்கள், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட் வந்து அப்சைட் போக போகிறோம் அப்படின்றனால அங்கே பை பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இது வந்து ரெஸ்டோட் தேவையில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிட்டு கண்டிப்பாக கேட்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபியூச்சரில் திரும்பி நம்ம பை பண்ணுவோம், கண்டிப்பாக அதில் சந்தேகம் இல்லை. பட் இது தேவையில்லாத லாஸ்ன்றதுனால அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியல. ஓகே, அதான் மற்ற கிரிப்டோஸ் இதில் பையிங் பண்ணியிருக்கலாம், பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் 1 lakh மோகுன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் பையிங்க்கு நான் கொடுக்குறேன் இந்த கிரிப்டோ வந்து. ஏன்னா இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இங்கே ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது ரெண்டாவது விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுது. மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இது அப்சைட் போக தான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் பையிங்க்கு நான் கூட ப்ரிஃபர் பண்ணுறேன். மோஸ்ட்லி நம்ம டார்கெட்ஸ் வந்து எப்பயும் போல் இனிஷியல் டார்கெட் கிட்ட தான் இருக்கும், ஈஸியாக அட்டைன் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு டார்கெட். அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் டார்கெட், ஹையஸ்ட் டார்கெட் நம்ம இங்கே தான் வைப்போம். அண்ட் தென் இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே இந்த பேட்டர்ன் ரேஞ்சுக்குள்ளே தாண்டி கூட மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தௌ 1 lakh மோகு ஓகே பைங்க் சொன்னோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தான் பேர். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ த்ரூ ஆகிட்டு இருக்குது. நான் சொல்கிற கிரிப்டோலாம் வந்து லாங் டேர்ம் எப்பயுமே நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து இது வந்து அந்தளவுக்கு ஃபேமஸான கிரிப்டோஸ் கிடையாது, நிறைய ஃபேமஸான ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது இன்ட்ராடேக்கு அண்ட் தென் 1 or 3 days மினிமம் 1 day மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 week வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து எதிர்பார்க்கணும், அது பேட்டர்ன் வந்து ஒவ்வொரு அனலைஸ் பண்ணணும். மார்க்கோ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து அப் சைடு போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுக்கு மேலே போனோன்னா அப் சைடு தாங்க. ஸோ நம்ம வந்து பை பண்ணலாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கூட. நம்ம அதுக்கு மேலே தான் பையிங் வச்சுருந்தோம். இதுக்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். ஒரு 4 hours 2.27 ஹவர்ஸில் தெரிஞ்சிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜிஎம்எக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பையிங்க்கு தான் நம்ம கொடுத்துருந்தோம். இவனோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட தான் இருக்குது, இந்த லெவல் கிட்ட. ஏன் முதல்ல வந்து நம்ம ஜிஎம்எக்ஸ் பையிங் சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது முதல் விஷயம். ரெண்டாவது வீக்லியில் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்ட அனதர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ மேலே போக சான்சஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இங்கே இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது இப்போ இருக்கிற இந்த லெவலில். ஸோ அதனால் ஒரு பையிங் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ மார்க்கெட்டும் ஒரு அப்சைட் போகிற ரூம் இருக்குது. 3 ஆச்சா. 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டல்ஸ்டிக் வந்து 2 times வந்து ரியாக்ட் ஆகிருக்குது டவுன்ஃபாலில். ஸோ இதெல்லாம் ஒரு காரணத்தினால கேண்டல்ஸ்டிக் பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கீழே டோஜி டைப் வந்துருந்தால் பையிங்ன்ற மாதிரி. நம்ம வந்து ஃபுல் பேஜ் இத்தனை ரீசன்ஸ் இருக்குதுன்னா நம்ம இங்கே பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். லாஸ்ட்டாக ZRO. இந்த ZRO கிரிப்டோ பார்த்தீங்கன்னா நம்ம பினான்ஸ் குரூப் வாட்ஸ்அப் பர்சனல் குரூப் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இது கொஞ்சம் ரிஸ்கியான கிரிப்டோன்னு. பட் உங்கள் டிசிஷன் உங்கள் எது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். பேட்டர்ன் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ரியேட் ஆகுதுன்ட்டு. 4 hours பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஏன் நான் அது சொல்லியிருந்தேன்னா பேட்டர்ன் இன்னும் க்ரியேட் ஆகலை. நான் அந்த டைமில் பார்க்கும்போது மோஸ்ட்லி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த லெவல் கிட்ட தான் வைக்கணும். இப்போ பேட்டர்ன் இங்கே க்ரியேட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம இங்கே பை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வச்சுக்கிட்டு தான் நமக்கு அந்த ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது சின்ன ரிஸ்க் தான். பட் டார்கெட்டு இங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் 25% கிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு மேசிவான கிரிப்டோ தான், வாங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ZRO
அகைன் நம்ம பிடிசி வந்தாச்சு. பிடிசி திரும்பி அதே 0.06% தான். மேலே போவோம், வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்தா வித்தின் ஹவர்லேயே நல்ல மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நார்மலான மூவ்மெண்ட் அப்சைட் தான் போக வாய்ப்பு இருக்குது. எனி எக்ஸ்டர்னல் நியூஸ், ஏன்னா ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு, இதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏதாவது நியூஸ் கொடுக்குறதோ இல்லை கிரே ஸ்கேல் வேல்ஸ் ஏதாவது ரியாக்ட் ஆக ஆரம்பித்தாங்கன்னா செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்பேரபிள் தென். ஸோ இருந்தாலும் நம்ம எதுக்காக இருந்தாலும் நம்ம ரெடி ஆகணும். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியல புரியல அப்படின்னு அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக சிக்னல்ஸ் வேணும் அட் த டைம் அப்படின்னு ஏதாவது தேவைன்னா ஃப்ரீயாகவே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லேர்னிங் டிப்ஸ் நிறையா தேவைன்னா கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்களுக்கு யூஎஸ்டி வேணும்னா கூட நம்ம இப்போ ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபேஸ் டு ஃபேஸ் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். பெஸ்ட் அண்ட் லோ ப்ரைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பல்காக செல் ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து லோ ப்ரைஸில் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கீழே நம்பர் இருக்குது. ஸோ அதனால் காண்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை, உங்களுக்கு ட்ரேடிங் பண்ண விருப்பம் இல்லை, பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் ட்ரேடிங் டைப்பில் உங்களுக்கு வந்து மினிமம் மந்த்லி 10% ரிட்டர்ன்ஸு இல்லை அதுக்கு மேலே கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தால் நமக்கு வந்து ட்ரேடிங் பாட் இருக்குது, ஜென்ட்ரா ட்ரேடிங் பாட்டு. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நமக்கு கீழே வந்து நம்பருக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.